பிரதானம் டிப்ஸ். வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் ஒரு துண்டு பெருங்காயம் போட்டு அதை நல்லா பொரிய விட்டுட்டு அதை எடுத்துட்டு தேவையான அளவு மிளகா வத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகா வத்தல் போட்டு வறுக்கணும். இப்போ நான் 2 மிளகா போட்டு வறுக்கிறேன். அதையும் வறுத்து நல்லா எடுத்துட்டு கருகாமல் வறுக்கணும். வறுத்து எடுத்துட்டு அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போடணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இதையும் நல்லா சவக்க வறுக்கணும். சிம்மில் வச்சே வருங்க, கறியை விட்டாதீங்க. கறியாமல் சிம்மில் வச்சு நல்லா ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். கூட ஒரு கால் டீஸ்பூனோ இல்லை ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பும் சேர்த்து வருங்க. நல்லா சவக்க வறுக்கணும். வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து மாற்றி வச்சிடணும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுன்னா அந்த எண்ணெயிலே போடுங்க. அப்படி எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் போடும்போது கொஞ்சம் உப்புத்தூள் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கும். ஓரளவுக்கு சவக்க வதங்கினதுக்கப்புறம் இதோட நல்ல பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளியும் சேர்த்து போட்டு வதக்கணும். ரெண்டு தக்காளி வச்சுருக்கிறேன். 2 தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி போட்டு வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ சீக்கிரமாக தக்காளியும் வதங்கும். இது உப்பு போடுறேன். நல்லா வதக்கணும். தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கணும். இரும்பு கடாய் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இரும்பு கடாய்ங்கும்போது நல்லா சூடு தாங்கும், சீக்கிரமாக வதங்கிடும், உடம்புக்கு நல்லது. அதான் நான் இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். அப்படி தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு புளி, தேவையான அளவு புளி கொஞ்சமாக போட்டு புளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். இது கொஞ்சம் ஆற வைக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம முதல்ல வறுத்தோம் இல்லையா, அந்த பருப்பு மிளகாய் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்து வச்சு மிளகாய், பருப்பு, காயம் அதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போது அந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்து போட்டு அரைக்கணும். இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா ஆறிடுச்சு. இதையும் அந்த மிக்ஸோடு சேர்த்து போட்டு அரைக்கணும். இது அந்த பொடியோடு சேர்த்து இதையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா அரைக்கணும். மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறப்பாக அரைக்கணும். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வதக்கியிருக்கோம். அதனால் இப்போது கொஞ்சம் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். பார்த்து சேர்க்கணும். சேர்த்து இப்போது நல்லா கட்டியாக அரைக்கணும். கரண்டியில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு போட்டு தாளித்த உடனே மிளகா வத்தலும் போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடணும். இந்த
கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லூஸ் ஆக்கிட்டு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது. இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது காரசாரமான சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம். நல்ல உப்பு, உரப்பு, புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.